டுடே வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இதை வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஏஐக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் உங்களுக்கு தெரியும். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் ரெண்டுக்கும் ஏஐக்கு வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதே சேம் டைம் உங்களுடைய மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை பொறுத்தவரை நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிடுவாங்க. இன்ஜினியரிங் நீங்க காலேஜ் படிக்கும்போது அது வந்து பிஇ படிக்கும் போதா இருக்கட்டும், டிப்ளமோ படிக்கும் போதா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த செமஸ்டர் எக்ஸாம் பற்றியும் கிளியர் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் பற்றியும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து எதுக்காண்டி படிக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். மார்க்கு நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அங்கேயும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதே சேம் டைம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த ஃபீல்டுலையும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் என்னன்னா கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சப்ஜெக்டே வந்து எப்படி இருப்பாங்கன்னா இதை பார்த்துக்கிறங்க அதை பார்த்துக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. தவிர எதுக்காண்டி இதை பார்க்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெப்தா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே கான்செப்ட் ஓரியன்டாகவும் இருக்கும். இந்த அனாலிசிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ வரும். இந்த 5 வீடியோவை நீங்க கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் சரி, இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய இந்த மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எளிமையாயிரும். இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை பொறுத்தவரை ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து தெரியும், ஒரு சிவில் இன்ஜினியரோட வேலையை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டு பண்றது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பில்டு பண்ண போறீங்க அப்படின்னா அதுல வந்து 3 கேட்டகரி இருக்கும். என்ன 3 கேட்டகரி இருக்கும் அப்படின்னா, பிளானிங், இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா அனாலிசிஸ். மூணாவது என்ன அப்படின்னா டிசைன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பிளான்ல என்ன வந்துடும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வீடு கட்டணும், அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், என்னென்ன ரூம் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்கறாருன்னா அப்ப கிளைண்டோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அந்த வீட்டுல. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எங்கன்னா புட்டிங்ஸ் வரும். அதுக்கடுத்து காலம் என்ன டைப் ஆஃப் காலம் கொடுக்க போறீங்க, அதுக்கடுத்து பீம் வந்து எங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற இந்த பேசிக்கான ஒரு சில தகவல் வந்து அடிப்படையா ஃபர்ஸ்ட் வந்து இதான் வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, திட்டம் வந்து வகுத்திருப்பீங்கல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளானிங்ல வந்துடும். அனாலிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பீம் வந்து நீங்க டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ ஒரு வீடே எடுத்துக்கிறோம் டோட்டலா, அதுக்குள்ள பர்டிகுலர் பீம் ஒத்தையும் பேசலாம். அப்ப அந்த வீட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லோடு வரப்போகுது அப்படின்னா அப்ப அந்த வரக்கூடிய அந்த லோடுக்கு உள்ளுக்குள்ள ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். 2 ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். ஒன்னு எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். அந்த மெம்பர் டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெம்பர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இல்ல இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் என்ன, உங்களுக்கு இன்டர்னல் ரியாக்ஷன் என்ன, இப்ப உங்களுக்கு டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி, அதுக்கடுத்து கைனமெட்டிக் இன்டிடெர்மினேஷன் நடத்துவேன், அது உங்களுக்கு டீட்டெயில் தான் புரியும். இப்ப இந்த அனாலிசிஸை பொறுத்தவரை என்னன்னா, நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய லோடுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் இன்டர்னல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன வருது அதையும் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த ஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு ரியாக்ஷன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அது என்ன சார் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மெம்பர் இருக்குன்னா அந்த மெம்பர் 2 பக்கம் பிக்சர் சப்போர்ட் கொடுத்துறீங்க, இதுல வந்து பின் சப்போர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த மெம்பர்ல நடுவுல ஒரு கிஞ்சு வைக்கிறீங்க. அப்ப கிஞ்சு வைக்கும் போது என்ன ஆயிரும், அந்த இடத்துல மொமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டுருவோம். ஓகேவா? அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் தான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் அடுத்தடுத்து சொல்றேன். அப்ப அனாலிசிஸை பொறுத்தவரை அப்ப அந்த குறிப்பிட்ட மெம்பருக்கு எவ்வளவு லோடு வரப்போகுது, அப்ப அந்த லோடை பத்தி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அனாலிசிஸ்ல வந்துடும். ஓகேவா? அப்ப எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன், இதுல இன்டர்னல் ரியாக்ஷன் சொன்னேன். எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் என்ன, உங்களுக்கு சப்போர்ட்ல வரக்கூடியது. இன்டர்னல் ரியாக்ஷன் என்ன வருது, அது மெம்பர்ல வரக்கூடியது. ஒரு சப்போர்ட்ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரும், ஓகே, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லோடுக்கு அது பிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலா ஒண்ணு ஹரிசாண்டலா ஒண்ணு மூமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதே ரோலர்னா நீங்க இருக்கக்கூடிய பிளேன் ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் ஒன்று தான் கிரியேட் ஆகும். அல்லது நீங்க ஹரிசாண்டல் பிளேன்ல எல்லாம் வெர்டிகல் பிளேன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும்.
அதே வந்து பின் சப்போர்ட் ஆர் கிஞ்சில் சப்போர்ட்ல இருக்கீங்கன்னா வெர்டிகலாவும் ஹரிசான்டலாவும் ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இது அனாலிசிஸ்ல. அனாலிசிஸ்ல எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் இருக்கு. இன்டர்னல் ரியாக்ஷன் அந்த மெம்பர்ல டெவலப் ஆகக்கூடியதான் இன்டர்னல் ரியாக்ஷன் சொன்னேன். அப்ப அந்த மெம்பர்ல என்ன டெவலப் ஆகலாம்? சியர் பூஸ்ட் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகலாம், ஆக்சியல் பூஸ்ட் டெவலப் ஆகலாம். அது ஒரு பாரா இருந்துச்சுன்னா அந்த மெம்பர், அதே பீமா இருந்துச்சுன்னா சியர் போர்ஸ் டெவலப் ஆகும், பெண்டிங் மோட்ஸ் டெவலப் ஆகும். அதே சாஃப்டா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள டார்சனல் போர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே, இப்ப டிசைன். இப்ப வரக்கூடிய லோடுக்கு என்ன டைமென்ஷன்ல நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்ப எக்ஸாம்பிள் பீம்னா அப்ப இந்த பீமோட மெம்பர் வந்து நம்ம இந்த வித்துல இந்த டெப்த்ல கொடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதுக்கடுத்து இப்போ ஒரு ஸ்லாப் எடுக்கிறீங்கன்னா என்ன டெப்த்ல கொடுக்கணும், இல்ல அது 2 வே ஸ்லாப்பா 1 வே ஸ்லாப்பா அப்படிங்கிறது. இப்ப ஃபுட்டிங்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டிங்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங்ஸ், ஸ்டெப்டு ஃபுட்டிங் கொடுக்கணுமா, இல்ல ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் கொடுக்கணுமா, இல்ல கம்பைன்டு ஃபுட்டிங் கொடுக்கணுமா, இல்ல ராக் ஃபவுண்டேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிசைன்ல கொண்டு வந்துருவோம். அப்ப பிளானிங்கிறது நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னா நமக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தகவலை நம்ம முன்னாடியே ஒருங்கிணைச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பிளானிங். இப்ப ஒரு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கட்டணும், எங்கெங்கன்னா ஃபுட்டிங்ஸ் கொடுக்க போறோம், கால அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ண போறோம், பீம்ஸ் எங்கெங்கன்னா வரப்போகுது அப்படின்னு அடிப்படை தகவல் பிளானிங். அனாலிசிஸ்ங்கிறது என்ன, டோட்டலா அந்த பில்டிங்ல எவ்வளவு லோடு வரப்போகுது, அந்த லோடுனா லோடு மட்டும் இல்லாம அந்த லோடுனால உள்ளுக்குள் கிரியேட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன், இன்டர்னல் ரியாக்ஷன், இதை பத்தி படிக்கிறது அனாலிசிஸ். அப்ப இந்த லோடுக்கு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்லாப் எப்படி, இல்ல பீம் எப்படி, இல்ல வந்து நம்மளுடைய காலம் எப்படி, இல்ல ஃபுட்டிங் எப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் கொடுப்போம். எது நம்ம தேவையான லோடு. இப்ப வந்து 100 கிலோமீட்டர் வருது அப்படின்னா அப்ப அந்த 100 கிலோமீட்டர் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டிங்ஸ் கொடுக்கணும், எந்த டைப் ஆஃப் காலம் கொடுக்கணும், எந்த டைப் ஆஃப் பீம் கொடுக்கணும், என்ன டைமென்ஷன்ல கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் ஸ்லாப் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதுல கொண்டு வருவோம், டிசைன்ல கொண்டு வருவோம். இந்த டிசைன்ல வந்து நம்ம 3 கொண்டு வருவோம். அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு, அதுக்கடுத்து அல்டிமேட் லோடு மெத்தடு, 3வது லிமிட் ஸ்டேட் மெத்தடு. அப்ப இந்த 3 மெத்தடும் எதுல படிப்போம் அப்படின்னா முழுக்க ஆர்சிசி இல்ல டிஆர்சின்னு சொல்லுவோம். அதாவது ரெயின்போர்ஸ்மெண்ட் சிம்பிள் கான்கிரீட்ல படிப்போம். அது இங்க நம்ம படிக்க வேண்டியதுல. அப்ப நம்ம இங்க என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இந்த அனாலிசிஸை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அனாலிசிஸ் இதை எஸ்சின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. இதே வந்து இது டிகிரி லெவல்ல, இதே டிப்ளமோ லெவல் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், MOS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது டிகிரி லெவல், இது டிகிரி லெவல். இதே MOS மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது எங்க சொல்லுவோம்னா டிப்ளமோ லெவல், டிப்ளமோ லெவல். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த செக்ஷன் அனாலிசிஸ் எங்க படிப்போம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல சியர் போர்ஸ் பெண்டிங் மோமென்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் நடத்தும் போது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல படிக்கக்கூடிய எல்லா மெம்பருமே எல்லா ஸ்ட்ரக்சருமே டிடெர்மினேட் செக்ஷன் சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. ஓகே, எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். அப்ப இது என்னது, அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 0வா இருக்கும். அப்ப இது ஓரியன்டா 3 எடுத்து படிச்சிருப்போம். அதாவது கேண்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட், அதுக்கடுத்து ஓவர்ஹேங் பீம். இது 3 எடுத்து படிச்சிருப்போம். அப்ப இது எல்லாமே எது வந்துடும், டிடெர்மினேட் செக்ஷன்ல வந்துடும். டிடெர்மினேட் செக்ஷன். அதாவது இதுக்கான விளக்கம்னா நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்திருப்பேன். இதை முழுக்க எதுல படிப்போம்னா SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இல்ல டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல EM இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க, இல்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்னு சொல்லுவாங்க, அல்லது மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்னு சொல்லுவாங்க. அப்ப EM MOS டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல, EM M ஸ்கீம்லயும் N ஸ்கீம்ல MOS சொல்லுவாங்க, இன்ஜினியரிங்ல வந்து SOM படிப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இப்ப இந்த டிடெர்மினன்ட் செக்ஷன் என்ன, ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கா, அதாவது சம்மேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் எந்த ஆக்சிஸை பொறுத்து. இப்ப பிக்சர் சப்போர்ட்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய பிக்சர் சப்போர்ட் ஏனா ஏங்கிற பாயிண்ட பொறுத்து 0. அப்ப எத்தனை இருக்கு, 3 இருக்கு. இதே வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை இருக்கும், 6 இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சம்மேஷன் 0,
ஒய் ஆக்சிஸை பொறுத்து சம்மேஷன் 0, அதே வந்து இஜெட்டை பொறுத்து சம்மேஷன் பண்ணும்போது 0. ஓகேவா? அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப எக்ஸ்னா எக்ஸ் டைரக்ஷன்ல எல்லா ஃபோர்ஸும் 0, ஒய்னா ஒய் டைரக்ஷன்ல எல்லா ஃபோர்ஸும் 0. உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணக்கூடிய டார்சனல் ஃபோர்ஸ் அதான் இஜெட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மொமெண்ட் பார்க்கும்போது மொமெண்ட் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணிடுறோம்னா, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி இஜெட் ஈக்குவல் டு 0. மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் வந்திருக்கு? ஓகே, எத்தனை வந்திருக்கு? 6 வந்திருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன்னா நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3. அப்ப ஒரு டைப் ஆஃப் பீம் எடுக்கிறோம். இப்ப ஒரு கேண்டிலிவர் பீம் எடுக்கிறோம். அப்ப இந்த கேண்டிலிவர் பீமை நல்லா கவனிங்க, இந்த கேண்டிலிவர் பீமை இது 2 டைமென்ஷனல் செக்ஷன். அப்ப இந்த செக்ஷரை இந்த இந்த நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் செக்ஷன் இருக்கு 3. அப்ப இந்த 3 வச்சு இதை சால்வ் பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய தெரியாத வேல்யூ அன்னோன்ஸை இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இது டிட்டர்மினன்ட் செக்ஷன். அப்ப கேண்டிலிவர்ல என்ன இருக்கும்? பிக்ஸ்டு, ஒரு எண்டு ஃப்ரீ. அப்ப ஒரு எண்டு பிக்ஸ்டு, ஒரு எண்டு ஃப்ரீ. அப்ப இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். அப்ப இதுல இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு? அன்னோன்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. அப்ப ஈக்குவல் 2 டைமென்ஷனல் செக்ஷன். அப்ப அதுக்கு எத்தனை ஈக்குவல் 3. அப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஐஎஸ் ஓட வேல்யூ, ஸ்டாட்டிக் இன்டர்மீடியட்ஸோட வேல்யூ என்ன? அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன். அன்னோன்ஸ் இருக்கிறது 3, ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கிறது 3. அப்ப எத்தனை 0. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ட்ஸ் வந்து 0 அப்படின்னா அது என்னது? டிட்டர்மினன்ட் செக்ஷன் சொல்லியிருக்கேன். அப்ப இது டிட்டர்மினன்ட் செக்ஷன். இது எப்ப அதே மாதிரி ஒரு 3 டைமென்ஷனலா இருக்கு, இதே வந்து ஒரு ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க, 3 டைமென்ஷனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப மொத்தம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் 6. அப்ப இதுல கிடைக்கக்கூடிய அன்னோன்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எது ஆயிரும்? டிட்டர்மினன்ட் செக்ஷன் ஆயிரும். இப்ப இதுல என்ன நம்ம அடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இது எப்ப இன்டிட்டர்மினேட்டா இருக்கும்? அப்ப இன்டிட்டர்மினேட்டை பத்தி பேசுறதுதான் இந்த செக்ஷன் அனாலிசிஸ் பார்ட். அப்போ ஒரு இன்டிட்டர்மினேட் செக்ஷன் என்னென்ன இருக்குன்னா, ப்ராப்பர்டு கேண்டிலிவர், ப்ராப்பர்டு கேண்டிலிவர், கேண்டிலிவர் பீம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பிக்ஸ்டு பீம், செக்ஷன் அனாலிசிஸ்ல பார்க்க போறது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் பீம். அதுக்கு அடுத்துன்னா போர்ட்டல் பிரேம்னு சொல்லுவாங்க, போர்ட்டல் பிரேம்ஸ். ஏன்னா உங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்க, ஒரு ப்ராப்பர் கேண்டிலிவர் இல்ல பிக்ஸ்டு இல்ல ஒரு கண்டினியூஸ் அப்படின்னா இது எல்லாமே பீம் டைப் கொடுத்துட்டாங்க. இதே இது எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்படி கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு பிரேம் டைப்ல இருக்கா? அப்ப இந்த மாதிரி கொடுத்தா அதான் போர்ட்டல் பிரேம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப இதான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். அப்ப செக்ஷன் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறது இன்டிட்டர்மினேட் செக்ஷன்ஸ். இது எல்லாமே என்னது அப்படின்னா இன்டிட்டர்மினேட் செக்ஷன்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டிட்டர்மினேட் செக்ஷன், இன்டிட்டர்மினேட் செக்ஷன். இப்ப இந்த இன்டிட்டர்மினேட் செக்ஷன்ல நல்லா அவங்க கவனிக்கணும். நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்டு கேண்டிலிவர் பீம். அப்ப இந்த இன்டிட்டர்மினேட் செக்ஷன்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமே எடுத்து ஒவ்வொருத்தவங்க சில மெத்தடை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நான் லாஸ்டா எக்ஸ்ஓஎம்ல ஸ்லோப் அண்ட் டிஃபெக்ஷன் நடத்தும் போது உங்களுக்கு என்ன நடத்திருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டபுள் இன்டெகிரேஷன், அடுத்து மோட் ஏரியா, அடுத்து மெக்காலே, லாஸ்டா வந்து பிராக்டிகல் மெத்தட். ஃபர்ஸ்ட் சொன்ன 3மே லேபரேட்டரி மெத்தட், லாஸ்டா வந்து உங்களுக்கு கான்கிரீட் பீம் மெத்தட் வந்து பிராக்டிகல் மெத்தட் கொடுத்துருப்பேன், நடத்தணும். அதே மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்டு கேண்டிலிவர் பீம் நம்ம என்ன தியரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் தான் கொடுத்துருக்காரு. அதை மேக்ஸ்வெல் தியரம்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்ஸ்வெல் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அதாவது கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட். ஓகேவா? இதே பொறுத்துக்கள்ல கேட்டிருக்காங்க. அப்ப இது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட், டிஃபார்மேஷன் மெத்தட். அப்ப இது யாரு கொடுத்துருக்கான்னு சொன்ன மேக்ஸ்வெல். அப்ப இது எப்படி சொல்லலாம்? மேக்ஸ்வெல் தியரம் பாக்கெட்ல இருக்கிறேங்க. அப்ப மேக்ஸ்வெல் தியரம், மேக்ஸ்வெல் தியரம். இதுல ஒரு தியரம் 1, தியரம் 2 இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன். டிப்ளெக்ஷன் பத்தி பேசியிருப்பாரு. பிக்ஸ்டு பீம், பிக்ஸ்டு பீம் பொறுத்தவரை ஆல்ரெடி நான் பார்த்திருப்பேன். ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தட், மொமெண்ட் ஏரியா மெத்தட், மொமெண்ட் ஏரியா மெத்தட். இது யாரு கொடுத்துருப்பாரு உங்களுக்கு தெரியும், ஓட்டோ மோர்ஸ், அதாவது மோர்ஸ். அப்ப மோர்ஸ் தியரம்,
மோர்ஸ் தியரம் தான் யூஸ் பண்றோம். கண்டினியூஸ் பீமை பொறுத்தவரை ஏன் அதை கொடுக்குறேன் அப்படின்னா, இதே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க, பொறுத்துக்கலாம் கேட்கறாங்க. கண்டினியூஸ் பீம் வந்து என்னன்னா தியரம் ஆஃப் த்ரீ மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கிளாப்டன்ஸ் தியரம். ஓகே, அப்ப தியரம் ஆஃப் த்ரீ மொமெண்ட்ஸ், தியரம் ஆஃப் த்ரீ மொமெண்ட்ஸ் மொமெண்ட்ஸ். அப்ப இது யாரு கொடுத்துருப்பா அப்படின்னா கிளாப்ரியான்ஸ், கிளாபியரான்ஸ் தியரம் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப போர்ட்டல் பிரேம்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பிரேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்பா அதை கொடுக்கவா. எப்படி பிரிக்கலாம், அதாவது ரெண்டு பேரும் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோப்புக்கு ஒண்ணு மொமெண்ட்டுக்கு ஒண்ணு. அதாவது ஸ்லோப் டிப்ளெக்ஷன் மெத்தடு ப்ரொஃபசர் கானி கொடுத்துருப்பாரு, ஸ்லோப் டிப்ளெக்ஷன் மெத்தடு. இன்னொன்னு வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட், சாரி மொமெண்ட் ஏரியான்னு சொன்னேன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதாவது வரக்கூடிய மொமெண்ட்டை வந்து கரெக்டா சமமா பகிர்ந்தளிச்சு பேலன்ஸ் பண்றது ஒரு நம்பரை சொல்றேன். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இது ப்ரொஃபசர் ஹார்டி சொல்லியிருப்பார், ஹார்டி கிராஸ். ஓகே, அப்ப ஸ்லோப் டிப்ளெக்ஷன் பொறுத்தவரை ப்ரொஃபசர் மேனி, சரி ப்ரொஃபசர் ஆனி. இங்கே வந்து ஹார்டி கிராஸ். 1930 பீரியட்ல இது டெவலப் பண்ணியிருப்பாரு, 1924 பீரியட்ல இது டெவலப் பண்ணியிருப்பாங்க ஹானிஸ் மெத்தட். ஓகே, இப்ப இதுதான் இதுலயே ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க ரிப்பீட்டடா ஏஇ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல, என்ன மெத்தடுக்கு என்ன தியரம் யூஸ் பண்றோம்னா அதுக்கான அதை கொடுத்தேன். அப்ப நம்மளுடைய டார்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் தான். அப்ப இதை பொறுத்தவரை நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இன்டிடெர்மினேசிய நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. நிறைய பேர் இதை வந்து ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு பீமா இருக்கட்டும், அதே நான் கொடுக்குறேன் ரிஜிட்டு, அதுல வந்து பீமு ஃப்ரேம்ஸு, அங்கிட்டு பின்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறேன். அதே பிரிச்சு கொடுத்து உங்களுக்கு 2D ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும், 3D ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா, சைடு அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், அதுல இன்டிடெர்மினன்சி கண்டுபிடிக்கணும். அப்ப இன்டிடெர்மினன்சி எப்படி இருக்குன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு ஹைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்கக்கூடியதை பத்தி பேசுறது, ஹைனமெட்டிக்னா மோஷன் இயக்கத்தை பத்தி பேசுறது. இப்ப இந்த இன்டிடெர்மினன்சி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஃபுல்லாவே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறத சொல்லிட்டேன். அப்ப இன்டிடெர்மினன்சி, ஓகே. அப்ப இத பத்தி பேசணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இன்டிடெர்மினன்சி இத பத்தி பேசுறோம் அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஓகே, அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி டின்னு வைக்கிறத, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. இன்னொன்னு என்ன அப்படின்னா கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஓகே, அப்ப இது என்ன அப்படின்னா பிராக்கெட் எழுதிக்கிறங்க, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. அதே இது என்ன அப்படின்னா ஹைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி. இப்ப அந்த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சியை பொறுத்தவரை நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி சார் ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நல்லா கவனிக்கணும், அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி, இன்னொன்னு இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி எப்படி வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணு நல்லா கவனிக்கணும், ஒண்ணு எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனை வச்சு, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். அது என்ன சார் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் அப்படின்னா, ஆரம்பத்துல சொன்னேன்னா, அப்ப ஒரு ப்ராப்பர் கேன்டிலீவர் ஒரு மிட் பாயிண்ட் லோடு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இதுல எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் எது சார் சொல்லுவீங்க நீங்க? இப்ப எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ங்கிறது சப்போர்ட்ல வருது. வரக்கூடிய லோடுனால சப்போர்ட் இங்க என்ன பிக்ஸ்டு, இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்ல என்ன இருக்கு, ஒரு ஹரிசாண்டல், ஒரு வெர்டிக்கல், ஒரு மொமெண்ட். அப்ப வரக்கூடிய லோடுனால சப்போர்ட்ல டெவலப் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன் தான் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்து ரெண்டாவது அந்த மெம்பர் டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ்.
அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்னல் ரியாக்ஷன் அது என்ன இன்டர்னல் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த இந்த மெம்பர்ல இது ஆக்ட் ஆகுது இந்த லோடு. அப்ப இந்த மெம்பர்ல டெவலப் ஆகுது. இப்ப ஒரு பார் அப்படின்னா ஆக்சிஸ்லயே செயல்படுத்துவோம் லோட, அது கம்ப்ரஸோ டென்சைலோ. அப்ப ஆக்சியல் போர்ஸ் அப்ப அந்த மெம்பருக்குள்ள தான் டெவலப் ஆகுது. இதை கட் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சியல் போர்ஸ் பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு மெம்பர் பீம் அப்படின்னா அதுல ஒரு செக்ஷன் கட் பண்ணி சியர் போர்ஸ் எவ்வளவு இருக்கு, பெட்டிங் மோட் எவ்வளவு பார்க்கறது. இல்ல ஒரு சாப்ட் இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல அது எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு, இல்ல எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டார்சனல் மொமெண்ட் பத்தி பேசுறது. அப்ப அந்த மெம்பர்ல டெவலப் ஆயிருக்கக்கூடிய அந்த போர்சஸ், அது வந்து சியர் போர்ஸா இருக்கலாம், பெண்டிங் மோட்டா இருக்கலாம், டார்சனல் மொமெண்டா இருக்கலாம், ஆக்சியல் போர்ஸா இருக்கலாம், அதை பத்தி பேசுறது. அப்ப அந்த மெம்பர்ல டெவலப் ஆகக்கூடியதை பத்தி பேசுறது இன்டர்னல் ரியாக்ஷன். சப்போர்ட்ல டெவலப் ஆகுறத பத்தி பேசுறது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுக்கலாம். சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுக்கலாம். அப்ப இந்த இன்டர்னல் ரியாக்ஷனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மெம்பர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ரொம்ப பேசிக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட்ல கொஸ்டின்ஸ் நிறைய அடிப்படும். 4-5 கொஸ்டின் இந்த செக்ஷன்ல அடிப்படும். அதுக்கடுத்து இன்டிடெர்மினசி, அதாவது இன்டர்னல் ஸ்டாட்டிக் டிட்டர்மினசி. இந்த இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி பத்தி பேசணும் அப்படின்னா இதுலயும் 2 பாயிண்ட் பேசலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் அட் த ஜாயிண்ட். அப்ப அந்த ஜாயிண்ட்ல எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்ப இங்க பிக்ஸ்டு இந்த ஜாயிண்ட்ல நான் சொல்றது புரியுங்க. சப்போர்ட் பத்தி பேசல, ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் இப்போ ஒரு ட்ரெஸ் மெம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி இருக்கு வச்சுக்கிறோம். அப்ப இது ஜாயிண்ட், இது ஜாயிண்ட், இது ஜாயிண்ட். இப்ப இந்த ஜாயிண்ட்ல நல்லா கொடுங்க, இந்த ஜாயிண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அட் த ஜாயிண்ட் இது ஒண்ணு. இன்னொன்னு எப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்றோம், ரிலீஸ்டு ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இப்போ உங்களுக்கு இந்த மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 2 பக்கம் பிக்ஸ்டு கொடுத்துருக்கேன். இந்த பிக்ஸ்டு கொடுத்துருக்கும் போது இந்த மெம்பர் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. 2 பக்கம் பிக்ஸ்டு. இந்த சப்போர்ட்டோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது பிக்ஸ்டு சப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஆர் பில்டப் செக்ஷன் சொல்லுவாங்க, ஆர் என்கேஸ்டு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மெம்பரை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு கிஞ்சு வந்து கொடுக்க போறேன். இப்ப இந்த இடத்துல கொடுக்கலாம்னு வச்சுக்கிறேன். இப்ப கிஞ்சு கொடுத்தோன்னு எப்படி செய்யும், இப்ப நல்லா ஸ்டடியா இருக்கதா எனக்கு கிஞ்சு கொடுத்துட்டு என்ன செய்யும், நல்லா வந்து இப்படி என்ன செய்யும், நல்லா வந்து நல்லா மூவ்ட் ஆகும் இந்த இடத்துல. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க ஒரு ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்ப ஸ்டடியா இருந்த இந்த மெம்பர்ல ஒரு கிஞ்சு கொடுத்து ஒரு ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது என்னன்னா இப்ப இந்த இடத்துல என்ன நல்லா சுத்துமா மொமெண்ட் வந்து ஸ்டடியா இருக்கும் போது உள்ளக்குள்ள மொமெண்ட் வராது. ஓகே, ஏன்னா பிக்ஸ்டு சப்போர்ட் என்ன செஞ்சிடும், உள்ளக்குள்ள மொமெண்ட் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்ப மொமெண்ட் ஏத்து ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மொமெண்ட் ரியாக்ஷன் உருவாகும். அப்ப நல்லா வந்து இது வந்து இந்த சைடு வளைக்கிறது தகுந்த மாதிரி நல்லா வந்து பெண்ட் ஆகும். ஓகே, இப்ப இதுல மூலம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிஞ்சில் வச்சுட்டாவே இங்க மொமெண்ட் ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல மொமெண்ட் ரியாக்ஷன் ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப கிஞ்சில் வச்சாச்சு M-1, அதாவது இந்த கிஞ்சிட்ல எத்தனை மெம்பர் மீட் ஆகுது அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த கிஞ்சிட்டு புள்ளியில எத்தனை மெம்பர் மீட் ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு மெம்பர், இங்கேருந்து ஒரு மெம்பர். அப்ப 2 மெம்பர் மீட் ஆகுது. அப்ப எம்ங்கிறது மெம்பர். அப்ப M-1, அப்ப 2-1. அப்ப 2-1 போடும்போது என்ன வந்துடும், 1 வந்துருமா. அப்ப அதுதான் எத்தனை நம்பர் ஆஃப் ரிலீஸ் ரியாக்ஷன் சொல்றது. இப்ப இந்த கான்செப்ட்ல சொல்லணும்னா இது போட்டுதான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அப்ப இங்க நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா எது ரிலீஸ் ஆயிரும். இப்ப ஒரு கிஞ்சிட் சப்போர்ட்னா உங்களுக்கு என்ன வரும், வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஹரிசானல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அது எது டெவலப் ஆகாது, மொமெண்ட் வந்து அலோவ் பண்ணிடும், நல்லா வளையும். அப்ப இந்த இடத்துல கிஞ்சு கொடுக்கும்போது மொமெண்ட் வந்து உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கு வந்து எதிர்த்து ரியாக்ஷன் கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல எதை ரிலீஸ் பண்ணிருக்கோம், மொமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அப்ப அதான் ரிலீஸ் ரியாக்ஷன். இது இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்ப ஒரு ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ரோலர் சப்போர்ட் உங்களுக்கு வெர்டிகலா ஒரு ரியாக்ஷன் டெவலப் பண்ணும். ஓகேவா, ஹரிசானல் ரியாக்ஷன் டெவலப் பண்ணாது. நீங்க ஹரிசானலா கொடுத்தீங்கன்னா ரியாக்ஷன் டெவலப் பண்ணாம இங்கிட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பிளேன்ல இந்த பிளேன்ல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, எதிர்த்து ரியாக்ஷன் கொடுக்காம ஒன்னு ரிலீஸ் பண்ணி விட்டு இருக்கோம். எதை, ஹரிசானல் ரியாக்ஷன். அதுக்கடுத்து இதை சுத்தி விட்டோம் அப்படின்னா இது அப்படியே இப்படி நல்லா சுத்தும். ஓகே, நல்லா இது சுத்தும்.
அப்ப எதிர்த்து ரியாக்ஷனை கொடுக்காது. அப்ப மொமெண்ட்லயும் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ரிலீஸ் ரியாக்ஷன் இதுல இருக்கு அப்படின்னா ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு 2 இருக்கு. புரியுது சொல்றேன். அப்ப ரிலீஸ் ரியாக்ஷனுங்கிறது என்னன்னு நம்ம சொன்னேன். அப்ப ரெண்டாவது இங்க எழுதிக்கிறேங்க. ரெண்டாவது இந்த இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிஸ் எது சார்ந்திருக்கு அப்படின்னா, அதாவது ரிலீஸ் ரியாக்ஷன். ஓகே, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப டோட்டலா ஒரு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிஸ் தான் நான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்ப இது கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், எக்ஸ்டர்னலா ஒண்ணு இருக்கு, இன்டர்னலா ஒண்ணு இருக்கு. அப்ப இது மொத்தம் எனக்கு ஒரு வேலை தான் வரணும். அப்ப எப்படி சார் ஒரு பீம் கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் இருக்குன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கும் அப்படின்னா, பொதுவா டிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் மைனஸ் இன்டர்னல். அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி மைனஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மிசி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒரு ரிஜிட் மெம்பருக்கு எப்படி இருக்கும், ஒரு பின்னடு மெம்பருக்கு எப்படி இருக்கும். ரிஜிட்ல உங்களுக்கு வந்துடும் பீம் கொடுப்போம், இந்த போர்ட்டல் பிரிண்ட்ஸ், இந்த பிரேம்டு செக்ஷன் எல்லாமே கொடுப்போம். பின்னடுனா எப்படி இந்த ரூப்ல எல்லாம் போடுறாங்களா, ட்ரெஸ் போடுறாங்களா, ஒர்க் ஷாப்ல போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பின்னடு டைப்ல வந்துடும். அதுக்கு தான் பார்முலா கொடுக்க போறேன். ஏன் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, மெம்பர் ஞாபகம் மெம்பர் ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட ரெண்டு ஜாயிண்ட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் மெம்பர்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுக்கும் இடைப்பட்டது இது மெம்பர், இது மெம்பர், இது மெம்பர், இது மெம்பர், இது மெம்பர். ஓகே, இப்ப அடுத்து அப்ப மெம்பர்ல ஃபர்ஸ்ட் எம் இருக்கு, ஸ்மால் எம் ஞாபகம், இதெல்லாம் யூஸ் ஆகும் இப்ப பார்முலா கொடுக்கும்போது. அடுத்து ஜாயிண்ட், இது 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 ஜாயிண்ட். அடுத்து ஜாயிண்ட். அப்ப இத ஃபர்ஸ்ட் ஜே இருக்கு, ஜேன்னு வச்சுக்கிறேன். ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் எத்தனை இருக்கு, 2 சொன்னேன். ஒன்னு என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொன்னேன். ஓகே, அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனை ஆர்இன்னு உச்சரிப்பேன், ஞாபகம் வச்சுக்கிறீங்க பார்முலால. இன்னொன்னு என்ன சொன்னேன், ரிலீஸ்டு ரியாக்ஷன் சொன்னேன். இது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ரிலீஸ்டு ரியாக்ஷன் ஆர் ஸ்மால் ஆர், ரெண்டுமே ஆர் தான், சப்டிக்ஸ்ல ஒரு ஆர் போட்டுருவேன், ஆர் சப்டிக்ஸ்ல ஆர். அப்ப ரிலீஸ்டு ரியாக்ஷன் வரக்கூடியதுல ஆர்ஆர் போடுவேன், எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் வரதுல ஆர்இ போடுவேன். இந்த எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சப்போர்ட்டை டெவலப் பண்றது. அப்போ ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்ல என்ன டெவலப் ஆகும், எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் மொத்தம் 3 டெவலப் ஆகும். அதே வந்து ஒரு கிஞ்சிரி சப்போர்ட்ல எத்தனை டெவலப் ஆகும், 2 டெவலப் ஆகும். ஒரு ரோலர் சப்போர்ட்ல எத்தனை டெவலப் ஆகும், 1 டெவலப் ஆகும். இதெல்லாம் நீங்க ஞாபகம். இப்ப இந்த ஆர்ஆர் சொல்றது ரிலீஸ்டு ரியாக்ஷன். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, M-1. இது வந்து அட் 2 டைமென்ஷனல் செக்ஸ் இருக்கு, இது 3 டைமென்ஷனல் செக்ஸ் இருக்கு. எப்படி வரும் அப்படின்னா, அதாவது முன்னாடி 3 போட்டுக்கிறங்க, M-1. ஓகே, 3 டைமென்ஷனல் செக்ஸ் இருக்கு. ஏன்னா ஏன் நான் சொல்றேன், மனப்பாடமே பண்ண வேண்டியது இல்லை, கான்செப்டா ப்ரொசீஜரா போகும். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஃபார்முலா டெவலப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சைடு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ்ல எக்ஸ்டர்னலுக்கு என்ன வரும், இன்டர்னலுக்கு என்ன வரும், இதை கம்பைன் பண்ணி இதுல கொடுப்பேன். அதுக்கடுத்து என்ன கொடுப்பேன்னா கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கைனமெட்டிக் இன்டிடெர்மினேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துருந்தோம்ல உங்களுக்கு, இப்ப இது தெளிவா சொல்லிட்டேன். அப்ப இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லணும்ல, இந்த கைனமெட்டிக் இன்டிடெர்மினேஷன்ங்கிறது எதை பத்தி குறிக்கும்னா, நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இதுங்கிறது எதை குறிக்கும்னா, அதாவது சப்போர்ட்ல டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன், அந்த மெம்பர்ல டெவலப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன், இதை பத்தி தான் இது குறிக்கும். இது எதை குறிக்கும் அப்படின்னா, அதாவது டிபார்மேஷன், அத நீங்க லாஸ்டா படிச்ச டிப்ளெக்ஷன் படிச்சிருப்போம்ல, அததான் டிப்ளெக்ஷன்ங்கிறதுனா உங்களுக்கு செங்குத்தா கீழே இறங்குனா டிப்ளெக்ஷன் ஆகுது, இல்ல சிங்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு நகர்றது அப்படின்னா டிபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இங்க வந்து ஸ்லோப்னு சொல்லுவோம். அதே வந்து இங்க வந்து என்ன சொல்லுவோம்னா ரொட்டேஷன் சொல்லுவோம். அப்ப டிபார்மேஷன் டெல்டான்னு நான் எடுத்துக்கிறேன், டினோட் பண்றேன். அதே வந்து ரொட்டேஷன் வந்து டீட்டாங்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன். அப்ப இங்க எவ்வளவு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதாவது அந்த இடத்துல எந்த அளவுக்கு டிபார்மேஷன் ஃப்ரீயா நடக்குது, இல்ல எந்த அளவுக்கு ரொட்டேஷன் அலோவ் பண்ணுது, அப்ப அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை பத்தி பேசுறதுதான் கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப முழுக்க முழுக்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை பத்தி பேசுறது. இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எதை பத்தி பேச போறோம்னா, 2 ஒன்னு டிபார்மேஷன், இன்னொன்னு ரொட்டேஷன். டிபார்மேஷன் தான் டெல்டான்னு கொடுத்துருக்கேன், ரொட்டேஷன் தான் டீட்டான்னு கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறோமே, இல்லாட்டி இந்த பின்னடி இதே எடுத்துக்கிறோமே, ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோமே,
ட்ரெஸ் மெம்பர், அதாவது பின்னெட் செக்ஷன்ல இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இது எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல என்ன ஜாயிண்ட் இருக்கு? பின் ஜாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த பின் ஜாயிண்ட் என்ன செய்யும்? ஒண்ணு டெல்டா எக்ஸ் அளவுக்கு ஹரிசாண்டலா மூவ் ஆகும், இல்ல டெல்டா ஒய் அளவுக்கு வெர்டிகலா மூவ் ஆகும். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இதுல எத்தனை ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது? 2 கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்ப இதுதான் இந்த டெல்டா. அதுக்கடுத்து இங்க ஏதாச்சும் தீட்டா ரொட்டேஷன் உருவாகுமா? பின் ஜாயிண்ட்ல மொமெண்டே 0. அப்ப மொமெண்ட் ஆக்ட் ஆகுது, அதான் மொமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோமே, ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்ப உங்களுக்கு இங்க தீட்டாங்கிறது எப்படி இருக்காது? உருவாகாது. இதே வந்து இந்த எடுத்துக்கிறங்க, ஒரு பிக்ஸ்டு வேணாம், ஒரு பிரேம்டு பிக்ஸ்டு எடுத்தாலும் ஓகே தான். ஒரு பிரேம்டு செக்ஸ் எடுத்துக்கிறோம், என்ன புரியும்? ஒரு பிரேம்டு செக்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. இப்ப இந்த புள்ளி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த புள்ளி என்ன செய்யும்? ஹரிசாண்டலா நகரலாம் டெல்டா எக்ஸ், வெர்டிகலாவும் சிங்க் ஆகலாம், மேலே கீழேயோ டெல்டா ஒய். இந்த இடத்துல ரொட்டேஷன் தீட்டா அளவு பண்ணலாம். அப்ப எத்தனை இருக்கு? பிக்சர் இல்ல. அப்ப இது எத்தனை இருக்கு? மொத்தம் 3 டெவலப் ஆகுது. அப்ப டெல்டா 2 தீட்டா 1. அப்ப இங்க எத்தனை டிகிரி ஆஃப் பத்தி பேசணும் அப்படின்னா 3 பத்தி பேசுறோம். அப்ப இதுல ஹைனமெட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப அந்த ஜாயிண்ட் பத்தி எடுத்தா போதும், மெம்பரை பத்தி இங்க பேசவே இல்லை. அப்ப இங்க ஃபார்முலா வரும்போது எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், அந்த ஜாயிண்ட் பத்தி தான் வச்சுதான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஃபார்முலா. ஓகே, அந்த ஜாயிண்ட் வச்சுதான் கொடுத்துருப்பேன். அப்புறம் ரியாக்ஷன்ஸை பத்தி பேசியிருப்போம். இப்ப அடுத்து என்ன மூவ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, இந்த சைடு ஹைனமெட்டிக் இன்டிடெர்மினசி. இதுக்கு எப்படி ஃபார்முலா டெவலப் பண்றாங்க, ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி வரும், 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி வரும் அப்படிதான் பார்க்க போறோம். திரும்ப சொல்றேன், இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அதுக்கடுத்து நடத்தினதுல இனிமே நடத்த போறதுல இருந்து 2 கொஸ்டின் to 3 கொஸ்டின் வரும். அப்ப இந்த அறிமுக கிளாஸ் இது வந்து நான் வந்து டீடைல்டா வந்து இன்ஸ்டியூட்ல ஃபவுண்டேஷன் பேஜ்ல நடத்தலாம், இன்னும் டீடைல்டா டைம் எடுத்து நடத்தலாம். அப்ப யூடியூப்ல வந்து டெமோவா கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கணும், அதே சேம் டைம் நானும் ஸ்பீடா சொல்லியிருக்கணுங்கிறதுக்காண்டி என்னால எந்த அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்கணும், அதே சிம்பிளா அந்த குறிப்பிட்ட எனக்கான டயத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். இதே டீடைல்டா நடத்தணும்னா இது வந்து ஒரு 4 மணி நேரம் நடத்தலாம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ங்கிறது பழைய கிளாஸஸ் தான் யூடியூப்ல ஃபவுண்டேஷன் பேஜுக்கு அப்லோட் பண்ணிருப்போம், எடுத்து பாத்துக்கிறேங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். மனப்பாடம் பண்ணாம எப்படி பாக்குறது? இப்ப நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆர் என்ன? எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். ஆர்ஆர் என்ன? ரிலீஸ் ரியாக்ஷன். எம்னா மெம்பர், ஜேனா ஜாயிண்ட், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 2 டைமென்ஷனுக்கு 3, 3 டைமென்ஷனுக்கு 6, அதுக்கு வந்து பிக்சர் சப்போர்ட் இருக்கிற எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் 3, கிஞ்சிடுக்கு 2, கிஞ்சிடாரு பின்னட்டுக்கு 2, ரோலருக்கு வந்து 1 எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்ப நான் ஃபார்முலா கொடுக்கும்போது டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டிஎஸ் தான் பார்க்க போறோம். இப்ப இந்த டிஎஸ் பார்க்கிற போது இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எல்லாம் சொன்னீங்க, இந்த டிஎஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு ரிஜிட், இன்னொன்னு பின்னடு. இந்த ரிஜிட்டை பொறுத்தவரை ஒன்னு பீம், பிக்ஸ்டு பீம், ஓகே, இன்னொன்னு பிரேம்ஸ். என்ன எழுதுனா நான் படமாய போட்டு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருந்தா அதுக்காண்டி இது கொடுத்துருக்கேன். பின்னடை பொறுத்தவரை ட்ரெஸ்ஸஸ். ஓகே, ஓகே. இப்ப இதுலயும் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் வரும், இதுலயும் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் வரும். இப்ப நான் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு நான் டிஎஸ் சொல்ல போறேன், அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி சொல்ல போறேன் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி மைனஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்டர்னல் எழுதி கொடுத்துட்டு என்ன வரும்னா என்ன எழுதி கொடுத்தேன்? எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ், இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ். அப்ப இங்க சப்போர்ட்ல தானே வரும். அப்ப அந்த மெம்பர், அப்ப ஒரு மெம்பர்ல எத்தனை வரலாம்? ஒரு மெம்பர்ல என்ன வரலாம்? எத்தனை வரலாம்? ஹரிசாண்டல் வரலாம், வெர்டிகல் வரலாம், சியர் போர்ஸ் வரலாம், பெண்டிங் மொமெண்ட் வரலாம், டார்சனல் வரலாம். அப்ப 3 மெம்பர்ல வரலாம். எதுக்கு? நான் ரிஜிட் கொடுத்துட்டு இருக்கேன், பின்னடுக்கு கொடுக்கல. ஏன் அந்த பிரச்சனை? இங்க எழுதிடலாமா? மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. அப்ப டிஎஸ் அது அப்படியே எழுதுறேன், எக்ஸ்டர்னல் இன்டர்னல். இப்ப இந்த எக்ஸ்டர்னலை பொறுத்தவரை, ஓகே, எக்ஸ்டர்னலை பொறுத்தவரை நல்லா கவனிக்கணும். அதாவது மெம்பர் 3 வரலாம்,
ஓகே. அதுக்கு அடுத்து பிளஸ், அதுல என்ன வரலாம் உங்களுக்கு அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஆர்இனே வச்சுக்கிறோம். ஏன்னா ரிஜிட்டுக்கு ஒன்று வரும், கிஞ்சிடு பின்னடு, அந்த மாதிரி நம்ம ரிஜிட் தான் எடுத்துருக்கோம், ஆர்இன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது இதுக்கு மைனஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப இதுக்கு என்ன சொன்ன உங்களுக்கு, அந்த ஜாயிண்ட்ல எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அதுக்கு அடுத்து எவ்வளவு ரிலீஸ் ரியாக்ஷன். அப்ப அந்த ஜாயிண்ட்ல ஒரு ஜாயிண்ட்ல எவ்வளவு ஆக்ட் ஆகலாம், ஒரு ரிஜிட்டுக்கு இதுல எத்தனை ஆக்ட் ஆகலாம், 3 ஆக்ட் ஆகலாமா. அப்ப 3 × J. இங்க ரிலீஸ் ரியாக்ஷன் பிளஸ் ஆர்ஆர் கொடுத்தனா ஆர்ஆர். ஓகே, இதுக்கு பரவாயில்ல M-1. இப்ப ஒரு ரிஜிட் பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே நம்ம கிஞ்சிடு கொடுக்கல, கிஞ்சிடு இங்கேயும் வைக்கல அப்படின்னா இது என்ன செஞ்சுக்கலாம், 0 பண்ணிக்கலாம். அப்ப இந்த நம்ம 3M + RE இந்த மைனஸ் சொல்லலாம் -3J. இதான் என்னது, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து உங்களுக்கு பீம் டைம் கொடுத்தாலும் பிரேம் டைம் கொடுத்தாலும். அப்ப இந்த பார்முலா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியுதா. இது வந்து 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு. அப்ப 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு இது ஓகே. இதே 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிரும், இங்க 3 இருக்கிற இடத்துல இங்க ஹரிசாண்டல் வெர்டிகல் மொமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அங்க என்ன வந்துடும், ஹரிசாண்டல் வெர்டிகல் டார்சனல் போர்ஸ்ல மொமெண்ட்ல வந்து ஹரிசாண்டல் மொமெண்ட் வெர்டிகல் மொமெண்ட் டார்சனல் மொமெண்ட். அப்ப 3 3 6 எடுத்துக்குவோம். அப்ப 6M + எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் -6J. இது எப்பனா 3 டைமென்ஷனல். புரியுதா. அப்ப இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கான்செப்ட்ல கொடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த ரிஜிட்டுக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. இப்ப இந்த சைடு வாங்க. இந்த சைடு என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இன்னொன்னோட சொல்லி கொடுக்கறோம்னா, நீங்க ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா பீம் பிரேம்டு செக்ஷன்லாம் ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிச்சா போதும், ஆட்டோமேட்டிக் இது வந்து 0 ஆயிடும். ஓகே, அந்த அளவுக்கு நீங்க போக வேணாம். ஓகே, அந்த அளவுக்கு நான் போனோம்னா இன்னும் டீடைல்டா கிளாஸ் இன்னும் 1 hour போனாலும் போயிடும். நான் சீக்கிரம் வந்து இதை வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர்ல மிட் பாயிண்ட்ல ஒரு யூடிஎல், அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இடத்துல ரியாக்ஷன்ஸ் என்ன வரும், பிக்ஸ்டுல என்ன வரும், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் போர்ஸ் எத்தனை வரும், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ரெஷர் எவ்வளவு வரும், அது ப்ராப்பர்ட்டில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சியர் போர்ஸ் இருக்கு, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ரெஷர் பிக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், ப்ராப்பர்ட்டில இருந்து எவ்வளவு இருக்கு, அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லணும். ஓகே, நிறைய கேசஸ் சொல்லணும். நான் இன்ட்ரோ மாதிரி லைட்டா கொடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த சைடு வாங்க. பின்னடு. இந்த பின்னடுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பின் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா லோடு எங்கே ஆக்ட் ஆகும், இங்கே தான் ஆக்ட் ஆகும், ஜாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். மெம்பர் எது இருக்கும், ஒரு போர்ஸ் தான் இருக்கு மெம்பர். இங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்னா கலந்து பார்த்துருப்பீங்க. இது ஏ, இது பி, இது சினா, இப்ப இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா இதன போர்ஸ் அட்டு ஏசி, இதை கண்டுபிடிக்கணும் போர்ஸ் அட்டு சிபி அப்படின்னு மெம்பர்ல ஒரு போர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா, மெம்பர்ல ஒரு போர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு ஜாயிண்ட்ல எத்தனை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஒண்ணு இது எடுக்கலாம், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கலாம், வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கலாம். மொமெண்ட் உள்ளவங்க எடுக்கவே எடுக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜாயிண்ட்ல வந்து மொமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், ரிலீஸ் ரியாக்ஷன் வந்துடும். ஓகேவா, அப்ப இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஷன் வச்சு சொல்றேன், அது 3 டைமென்ஷனல் சொல்றேன். அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது இதுக்கு ds = எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பர் என்ன இருக்கு, ஒண்ணுதான் போர்ஸ் எடுக்கும். அப்ப 1 × மெம்பர். ஓகே, பிளஸ் ரிலீஸ் ரியாக்ஷன் என்ன, சாரி எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் RE மைனஸ் இது வந்து என்ன TSE, அதாவது என்ன வந்துருன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வந்துடும். மைனஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி என்னன்னா, ஜாயிண்ட் எத்தனை இருக்கு, இது 2 எடுக்கும். ஓகே, ஜாயிண்ட் எதுனா மொமெண்ட் எடுக்காது, 2 தான் எடுக்கும். அப்ப 2 × J. இது ரிலீஸ் ரியாக்ஷன் 0 வந்துடும். ஏன்னா இங்க கிஞ்சிட்டு எங்கேயுமே மெம்பர்ல கொடுக்கவே மாட்டோம், எது பின்னிட்டு சப்போர்ட்ல. அப்ப ரிலீஸ் ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப இது என்ன வந்துடும், 1 × M பிளஸ் RE எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் -2J. இது எப்ப அட்டு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இது 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஜாயிண்ட்ல வந்து 2 வரும்னு சொல்றேன். ஒண்ணு ஹரிசாண்டலா வர்றது, அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல வர்றது. ஓகே, இன்னொன்னு ஒய் டைரக்ஷன்ல வர்றது. இப்ப இதே 3 டைமென்ஷனல்னா மொமெண்ட் வராது, 3 போடக்கூடாது, மொமெண்ட் வராது.
அப்ப என்ன பண்ணணும் 3 டைமென்ஷனல்னா அதே மெம்பர் பிளஸ் RE எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் மைனஸ் 3 into G. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் மொமெண்ட் வராதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் 3 போடுறீங்க அப்படின்னா, இங்க எக்ஸ்டர்னலா டார்சனல் போர்ஸஸ் சேர்த்துக்கிறோம், அது எப்படி இஜெட்டையும் சேர்த்துக்கிறோம். அப்ப 1 2 3 எக்ஸ பொறுத்து போர்ஸ், ஒய்ய பொறுத்து போர்ஸ், இஜெட்டை பொறுத்து போர்ஸ் 3, அதனால 3J போட்டிருக்கேன். அப்ப ஒரு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கான ஃபார்முலா ஒரு ரிஜிட்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே பின்னட்ல வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் செக்ஷன் கொடுத்துட்டேன், 3 டைமென்ஷனல் செக்ஷனும் கொடுத்துட்டேன். அப்ப இதுல டோட்டலா இருக்கக்கூடியதே இவ்வளவுதான். இதை வந்து நீங்க பார்த்தா போதும், ரொம்ப வந்து நீங்க குழப்பிக்க வேண்டியதில்லை. இப்ப உங்களுக்கு கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஒரு 2 டைமென்ஷன்ல ஒரு பின்னட் சப்போர்ட். இப்போ இங்க எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கா? ஓகே, இங்க என்ன இருக்கா? ஹரிசான்டலா போகலாம், வெர்டிகலா போகலாம். டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் ரொட்டேஷன் இருக்காது. அப்ப 2 ஒரு பிக்சல் என்ன அர்த்தம்? ஒரு பிரேம்ல வந்து இங்க எத்தனை வரும்? டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் ரொட்டேஷன் என்ன டீட் அளவுக்கு 3 ஆகும். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்ப நான் இந்த கம்மியான டயத்துக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா சொல்லிட்டேன். செக்ஷன் அனாலிசிஸ்ல பேசிக்கா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதுல இதை வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு போர்ட்டல் பிரேம் கொடுத்துருப்பாங்க, எத்தனை மெம்பர், எத்தனை ஜாயிண்ட், ஈகிள்பிரியம் எத்தனை இருக்கு, அதான் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பின்னல் டைப்ல அதாவது ரூட் ரெஸ்லையும் கொடுக்கலாம். அதே சேம் டைம் ரிஜிட்ல ஒரு பீமாவும் கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சராவும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன், கான்செப்டே சொல்லிட்டேன், மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அப்ப எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதான். நம்ம இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த டிஎஸ் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ, ஓகேவா? டிஎஸ் வந்து 0வா இருக்கு, ஓகே, 0வா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும், டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுதான் சென்டமெண்ட்ல பார்த்தோம். அப்ப அது இங்க பார்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை இது வந்து ஸ்டேபிள் அண்ட் டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், ஓகே. அதுக்கடுத்து இந்த டிஎஸ் ஓட வேல்யூ, ஓகே, 0வோட கூட போச்சு. 0வோட கூட போச்சு அப்படின்னா அதாவது 0வோட கூட போச்சுன்னா அர்த்தம், இப்ப நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 இருக்கு, ஆனா நமக்கு இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு 3 தான் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ் அந்த 3 + 1 வந்து நல்லா சால்வ் பண்ண முடியாது. அப்ப அதான் என்னோட கண்டுபிடிக்கக்கூடிய அன்னோன்ஸ். அதுதான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அதுக்குதான் வந்து நான் வந்து இவ்வளவு மெத்தட், கன்சிஸ்டன்சிட்டி பர்மேஷன், மொமெண்ட் ஏரியா மெத்தட், கிளாப்ரன்ஸ் தியரம், அப்புறம் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவு கொண்டு நான் உள்ள கொண்டு வருவேன். அப்ப எதுக்கு எங்கேயும் கொண்டு வரேன், எதுனால கொண்டு வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல அப்படின்னா என்னால கொடுத்துருக்கக்கூடிய ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியல. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இன்டிடெர்மினேட்டா இருக்கு. அப்ப இன்டிடெர்மினேட், ஓகே. அதுக்கடுத்து என்னோட ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி 0க்கு கீழே. அது என்ன சார் 0க்கு கீழே அப்படின்னா 0 கீழே நெகட்டிவ்ல தான் -1 -2 அப்படிதான் போகும். ஒரு லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா ஒரு அன்பிரிடிக்டபிளா இருக்கு, அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல, நில குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அன்ஸ்டேபிளா இருக்கு. அப்ப அன்ஸ்டேபிள். அப்ப இந்த அன்ஸ்டேபிள் எப்படி சொல்லுவாங்க? டெபிசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேபிள் அண்ட் இன்டிடெர்மினேட் எப்படி சொல்லுவாங்க? ரெடண்டன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல பேசிக் கான்செப்ட். இப்ப இதோட கண்டினியூஷன் வந்து கொஞ்சம் இடையில வந்து நான் சப்போஸ் நேட்டிவ் போயிட்டேன், கொஞ்சம் 2 நாள் லீவுக்கு போயிட்டேன் அப்படின்னா அடுத்த கிளாஸ் வீடியோ வருது, கொஞ்சம் டிலே ஆகும். இதை கண்டினியூஷன் என்ன போடுவேன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சிடறேன். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நான் ப்ராப்பர்ட்டி கேண்டிவர், பிக்சர் பீம், கன்னியஸ் பீம், போர்ட்டல் பிரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஆர்பி, ஏஇ இல்ல வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஹை லெவல்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள் இருக்கும், மேட்ரிக்ஸ், ஐஎல்டி இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் லைன் டயக்ராம் இருக்கு. நான் மேட்ரிக்ஸும் ஐஎல்டியும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேஸ்லாம் நடத்தி கொடுத்துறேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் எனக்கு ஐஎல்டி நிறைய ஒரு 8 கேஸ் வரும், கொஞ்சம் டைம் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். என்னால வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப நேரம் நடத்த முடியாது, என்னால ஃபவுண்டேஷன் பேட்ச் அளவுக்கு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல வரேன். டிசம்பர் 27 நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், யாராவது ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னால எந்த அளவுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், அதே சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் கரெக்டா சொல்லிடுறேன். அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்லியிருக்கேன். இதான் அனாலிசிஸ்ல கூட பேசிக். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நான் சொன்னதுதான் பார்க்க போறோம்.